அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது ஆகர்ஷணம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஒரு தெய்வத்தையோ இல்லை எந்த ஒரு மனிதனையோ இல்லை எந்த ஒரு பொருளையோ இல்லை எந்த ஒரு விலங்குகளையோ நம்ம என்ன செய்கிறது, வர வைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதற்காக இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா பெண் ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா, பெண் ஆகர்ஷணம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம விரும்பக்கூடிய அந்த பெண்ணை வர வைக்கிறதுக்கு உண்டான வித்தையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். எக்காரணத்தை கொண்டும் இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா இந்த பெண் ஆகர்ஷணங்கிறத நம்ம தவறான நோக்கத்திற்கோ நம்ம சுயநலத்திற்காகவோ நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்சங்கிறது அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால எக்காரணத்தை கொண்டும் இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை மட்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம். இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல வழிக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருப்பாங்க. சரிங்களா? அந்த கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, மனைவி அவர் கணவனை விட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா பிரிஞ்சு வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? இப்படி பிரிஞ்சு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வர வைக்கிறதுக்கு, அதாவது மனைவியை வர வைக்கிறதற்காக இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுபோல் ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க, என்னென்னா அதாவது காதல் பண்ணி என்ன செஞ்சிருவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே ஓடி போகிற நிலைக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுவாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களை இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த பெண்ணை நம்மளுடைய இருப்பிடத்திற்கு நம்ம வர வைக்க முடியும். ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை என்ன செய்வாங்க, மாமியார் என்ன செஞ்சிருவாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. சரிங்களா? இது போன்ற விஷயங்களுக்கும் இந்த பெண் ஆகர்ஷண வித்தையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பெண்ணை நம்ம இருப்பிடத்துக்கு வர வைக்க முடியும். இதே பிரயோக முறையை ஆண் ஆகர்ஷணமும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஆண் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா இதுக்கு முறைகள் வேற, ஆனால் இந்த முறை கிடையாது. அதுக்கும் முறைகள் இருக்குது. சரிங்களா? ஆண் விட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆணை வர வைக்கிறதுக்கும் இதே முறைகளை பயன்படுத்தி ஒரு சில மந்திர வார்த்தைகளையும் சக்கரங்களையும் தான் நம்ம மாற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆண் ஆகர்ஷணமும் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பெண் ஆகர்ஷணத்தை வித்தையை தாராளமாக பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. சரிங்களா? இது எப்படி இந்த பெண் ஆகர்ஷணம் வேலை செய்யும், ஒருவர் மேலே இந்த பெண் ஆகர்ஷணத்தை நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எது மாதிரிலாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுடைய மனசை முழுவதுமே கட்டுப்படுத்தும். சரிங்களா? அதாவது ஒருவருடைய மனசை முழுவதுமாக கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன செய்யும், ஒரே சிந்தனை மட்டும்தான் ஓட ஆரம்பிக்கும். சரிங்களா? அவங்களுக்கு திரும்பி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்குமே தவிர வேற எந்த சிந்தனையுமே அவங்களுக்கு யோசிக்க விடாது. சரிங்களா? முழுவதுமே மனசை கட்டுப்படுத்தி அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்னா அவங்கள வர வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்களாம் தேடி போக தேவை கிடையாது, அவங்களே தானாக தேடி உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இதுதான் பெண் ஆகர்ஷணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முறை. சரி, இந்த பெண் ஆகர்ஷணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுருங்கன்னா எழுதிக்கிங்க. அந்த செப்பு தகட்டில் அந்த எந்திரத்தை எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே யாரை நீங்கள் வர வைக்கணுமோ அந்த பெண்ணுடைய பேரை எழுதி ஆகர்ஷய அப்படிங்கிறத மட்டும் வார்த்தையை எழுதி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த எந்திரத்தை எலுமிச்சம்பழஞ்சாறு, மஞ்சள், பன்னீர், பால் இந்த பொருட்களை வச்சு அந்த எந்திரத்தை சுத்தி பண்ணி முடிச்சிருங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்திற்கு ஆகர்ஷண மை இருந்துச்சு அப்படின்னா ஆகர்ஷண மை வைக்கலாம். இல்லை அப்படின்னா அஷ்டகந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அஷ்டகந்தகம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அத்தரு, புணுகு, ஜவ்வாது, கோரோசனை, இந்த குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி நல்லா அதை ஒரு இது போல் எடுத்து அந்த எந்திரத்தை முழுவ தடவி அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா
ஒரு வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை அன்னைக்குன்னு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இந்த எந்திரத்தை ஒரு தட்டில் விபூதி கொட்டி தாம்பாள தட்டில் விபூதி கொட்டி அந்த எந்திரத்தை அந்த தாம்பாள தட்டில் வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வெத்தலை பூ பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுட்டு ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி பசு நெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுட்டு ஒரு மஞ்சள் துணி ஒன்று ஒரு சதுரமாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. அந்த மஞ்சள் துணியை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் அந்த பெண்ணுடைய ஜாதக கட்டம், அதாவது ஜாதகம் இருக்கும், தெரிஞ்சவங்க எழுதுங்க, தெரியலைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஜாதக கட்டம் இருக்கும், அந்த கட்டத்தை அப்படியே ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அந்த கட்டத்தை அப்படியே என்ன செய்கிறீங்கன்னா அந்த செப்பு தகட்டில் வரைஞ்சி அதையும் அந்த மஞ்சள் துணியில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியவும் அந்த எந்திரத்தோட வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புகைப்படம், அவங்களுடைய தலைமுடி, எந்த பொருள் இருக்கோ அவங்களுடைய பொருள் இருக்கிற இதை அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை அந்த எந்திரத்திற்கு விடியற் காலையில் உரு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்படி அந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுத்தாச்சு அப்படின்னா அந்த எந்திரமானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு அந்த எந்திரத்தை சுருட்டி அப்படியே சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணி 11 நாள் இல்லைன்னா 21 நாட்களுக்குள்ளாக என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த பெண்ணானது நம்மளுக்கு வீடு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. இதுதான் பெண் ஆகர்ஷண வித்தை. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் வச்சிருக்கீங்க பாருங்கள் மஞ்சள் துணியில் அந்த கட்டம், அவங்களுடைய பொருள், இதையும் அந்த எந்திரத்தோட சுருட்டி அந்த மஞ்சள் துணியில் கட்டி சம்மந்தப்பட்ட நபர்கள் வச்சுக்கிறணும். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுறலாம் சரிங்களா. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட இருக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. இதுதான் பெண் ஆகர்ஷணம் ஆடக்கூடிய ஒரு பிரயோக முறை. இந்த பிரயோக முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே உள்ள லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.